செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் எதிர்வரும் 4ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக வெளியாக உள்ள சூழ்நிலையில் அவை தொடர்பில் பல கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் 4 கருத்து கணிப்பில் திமுகவும், 2 கருத்து கணிப்பில் அதிமுகவும், ஒரு கருத்து கணிப்பில் தாவேகாவும் வெற்றி பெறும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கடந்த காலங்களிலே தோற்றுப்போன ஒன்றாகவும் தங்களுக்கு பிடித்தவர்களை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாகவும் தான் இந்த கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் இருந்திருப்பதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் விமர்சகர்களாக இருக்கலாம், அல்லது ஆய்வாளர்களாக இருக்கலாம், அல்லது மூத்த ஊடகவியலாளர்கள் என்று பலரும் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இப்போது இந்த பரப்பிலே எல்லோருடைய பார்வையும் அதிக அளவில் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு சொல் அல்லது ஒரு கட்சி என்று சொன்னால் அது தாவேகாவாகத்தான் இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் டிவிகே தான் இந்த இடத்திலே எல்லோராலும் பேசப்படுகிறது. நாம் தொடர்ச்சியாக இந்த தளத்திலே கூறி வருகின்றோம், இது சாதாரணமான ஒரு மக்கள் கூட்டம் அல்ல. இந்த மக்கள் கூட்டம் என்பது ஒரு சாதாரணமாக அல்லது அனைவரும் விஜயினுடைய ரசிகர் மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் அல்லது ரசிகர்கள் அல்லது இவர்கள் கூறுவது போன்று அவர்கள் எல்லோரும் தற்குறிகள் அல்லது அரசியல் தெரியாதவர்கள் என்கின்ற பொருள் இங்கு பிழையானது ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த தளத்திலே நீங்கள் சில வேளை பின்னூட்டங்களிலே வந்து உங்களுடைய ஆதங்கங்களை கொட்டி தீர்க்கிறீர்கள். இது இந்த தேர்தலில் யார் வெல்வார் யார் தோற்பார் என்பதனை கணிப்பு ரீதியாக கூறிக்கொள்ளக்கூடியதா ஒரு தளமாகத்தான் இது இருக்கிறதே ஒழிய எம்முடைய விருப்பு வெறுப்பு அல்லது இவருக்கு வாக்களியுங்கள் என்கின்ற வேலைகளை நாம் செய்ய முடியாது. ஈழத்தமிழர்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்னும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல். அங்கு என்ன இடம்பெறலாம், என்ன இடம்பெறப் போகிறது, என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் கூறக்கூடிய நிலையில் ஊடகங்கள் இருக்கிறதே ஒழிய ஊடகங்கள் ஒரு தங்களுடைய விருப்பு வெறுப்புகள் அல்லது தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இங்கு இல்லை. இப்போது பார்க்க போனால் எல்லோருடைய நிலைப்பாட்டிலும் அல்லது எல்லா கட்சி தலைவர்கள் அல்லது கூட்டணி கட்சி தலைவர்கள், திமுக கூட்டணி கட்சியாக இருக்கலாம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருக்கலாம், யாரிடமும் மன உறுதி என்பது முழுமையாக இல்லாமல் இருக்கிறது. இந்த இடத்தில் விஜய் அவர்களிடமும் ஒரு சஞ்சலம் இருப்பதனை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஓரிரு தினங்களுக்கு முன்னர் பனையூரிலே தன்னுடைய 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களை சந்தித்த விஜய் அவர்கள் கூறுகின்றார், வெற்றி பெற்றவுடன் அனைவரும் உடனடியாகவே பனையூர் அலுவலகத்துக்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்றாற்போல் அதனை கூறிக்கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் கட்சி தாவல்கள் இடம்பெறலாம், ஒருவேளை தொங்கு சட்டசபை உருவாகலாம் என்கின்ற ஐதீகம் விஜயிடம் இருக்கிறதா என்கின்ற சந்தேகமும் இங்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி ஒரு தொங்கு சட்டசபை வருமாக இருந்தால் என்டிஏ கூட்டணியும் அல்லது திமுக கூட்டணியும் சரிக்கு சமனாக பேரம் பேசல்களையும் ஆட்களை வாங்குகின்ற வேலைகளிலும் ஈடுபடலாம். ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிலைமை உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆம் ஆத்மி கட்சி என்பது அந்த புதிதான வரவாக உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபி தன் பக்கம் இழுத்திருக்கிறது. ஆனால் கட்சித்தாவல் சட்டத்தின் கீழ் அவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு கூட முடியாமல் இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட வீதத்துக்கு மேல் அதிக அளவானவர்கள் கட்சி தாவுகின்ற போது அவர்களுக்கு எதிராக கட்சித்தாவல் சட்டத்தை கூட இந்தியாவில் பயன்படுத்த முடியாத அடுத்த சட்ட ஏற்பாடும் இந்தியாவிலே இருக்கின்றது. எனவே இப்படி ஒரு நெருக்கடியை விஜய் ஊகித்துக் கொண்டாரா, அல்லது தன்னுடைய தொண்டர்கள் அல்லது தன்னுடைய கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அவர் அழைத்ததனுடைய நோக்கம் என்னவென்கின்ற தேடல்களும் பலரிடம் இருக்கிறது. இதற்கு முப்பால் விஜயை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு முன்னர் இப்போது எம்மவர்கள் பலரிடமும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், விஜய் தற்குறி, விஜயோடு இருப்பவர்கள் தற்குறி என்று கூறப்படுகிறது. அது அவர் தற்குறி இல்லையா என்று நாங்கள் தீர்ப்பிடுவதற்கு நாங்கள் யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த நிலைப்பாடு இன்னும் ஒரு மாநிலத்தின் தேர்தல், அங்கிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தேர்தல். அந்த உணர்வுகளுக்குள் நாங்கள் தேவைக்கு அதிகமாக அல்லது தேவையற்ற விதத்தில் கருத்து சொல்லி எங்களுக்கிடையில் ஒரு இடைவெளியை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலிலும் போதும் கூட வடமாகாணத்தில், குறிப்பாக வடக்கு கிழக்கில் அனுரகுமார் திசாநாயக்க அதிகளவான ஆசனங்களை பெற்றார். அவர்கள் அனைவரும் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள், தமிழ் தேசிய விரோதிகள் என்று கூறப்பட்டது. அவர்கள் விரோதமானவர்கள் அல்ல, அவர்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது அவர்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் தமிழ் தேசிய கட்சிகள்
தங்களுக்குள் இல்லாததனுடைய வெளிப்பாடுதான் மக்கள் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்த காரணம் என்று கூறப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் இவ்வாறு மக்கள் அதிருப்தியின் வெளிப்பாடாகத்தான் அனுர்குமார் திசாநாயக்கவை நோக்கி அதிகளவான மக்கள் சென்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு பெரும் ஆட்சி செய்யக்கூடிய இரண்டு கழகங்களும் எல்லா விடயத்திலும் அவர்களிடம் இருக்கின்றது. போதை வஸ்து கடத்தலாக இருக்கலாம், அல்லது பல்வேறுபட்ட ஊழலாக இருக்கலாம். இரண்டு கட்சிகளிடம் சரிக்கு சமன் இருக்கின்றது. இங்கு மக்கள் ஒருவேளை டிவிக்கு தெரிவு செய்தால் அது ரசிகர் மனப்பான்மை என்பதை கடந்து மக்களிடம் இருக்கக்கூடிய உணர்வு வெளிப்பட்டிருக்கிறது. அல்லது மக்கள் இந்த இரண்டு கட்சிகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை ஒரு பக்கம் திருப்பி இருக்கிறார்கள் சாதகமாக விஜய் பக்கம். அவர்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு ஸ்டார் அல்லது ஒரு ஸ்டார் அரசியல்வாதி என்பதை விட தங்களுக்கு ஆட்சி மாற்றம் ஒன்றை நிகழ்த்தக்கூடிய ஒருவரை நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள் என்றுதான் இப்போது கூறப்படுகிறது. இதற்கு கீழும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு விதம் விதமாக எழுதலாம். சீமான் அண்ணனுக்கு நீங்கள் ஆதரவு இப்போது கதைத்து கொண்டிருப்பது அல்லது இப்போது உரையாடப்படுவது தமிழக தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான். சீமான் அண்ணன் அல்லது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெற்றி பெற வேண்டும் என்பது அதிகளவான ஈழத்தமிழர்களின் விருப்பங்கள் இருக்கின்றன. அதற்காக நடைமுறையில் என்ன இடம்பெறுகிறதோ அதைத்தான் இதில் கூறலாம். இப்போது வரைக்கும் காரைக்குடி தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வெற்றி முகத்தோடு தான் இருப்பதாக கூறப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கையில் எப்படியும் இடம்பெறலாம். இப்படியான சூழ்நிலையில் இந்த விடயங்கள் தமிழகத்தை சுழன்று கொண்டிருக்கின்றன. முன்னாள் தமிழக போலீசினுடைய IPS அதிகாரியாக இருந்த ரவி அவர்கள் ஒரு கருத்து விவகாரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். 41% வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அல்லது அவருடைய கருத்து கணிப்பில் அவர் கூறுகின்றார், தனக்கு தெரிந்த பல முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் பலரை ஒவ்வொரு தொகுதிகளிலும் அனுப்பி 200க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கருத்துக்களை பெறுவதில் ஈடுபட்டார்கள். அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல் அடிப்படையில் தான் இப்படி கூறப்படுகிறது. அப்படியே நீங்கள் முரண்பட்டுக் கொள்ளலாம். எப்படி நீங்கள் அப்படி கூற முடியும்? அங்கு வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் திமுகவுக்கு சார்பாகத்தான் வந்திருக்கிறது. தேர்தல் காலங்களில் ஈழத்தமிழர்களிடமும் அவதானிக்கக்கூடியது ஒன்றாக இருந்தது திராவிட சித்தாந்தம் அல்லது திராவிட ஈர்ப்போடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். கலைஞர் கருணாநிதி என்ன செய்தாலும் பரவாயில்லை, ஸ்டாலின் என்ன செய்தாலும் பரவாயில்லை, திமுக என்ன செய்தாலும் பரவாயில்லை, காங்கிரஸ் என்ன செய்தாலும் பரவாயில்லை, எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திராவிடத்தின் அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் பல புத்திஜீவிகள் அல்லது படித்தவர்கள் அல்லது சமூகத்தின் பல கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்களின் நிலைப்பாடாக இருக்கிறது. அது ஏன் என்கின்ற புரிதல் இல்லாமல் இருக்கிறது. கடவுள் மறுப்பாளராக நான் இருந்தேன், கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். காரணம் என்னவென்று சொன்னால் நான் திமுகவின் ரசிகன் என்று கூறுகிறார்கள். இப்போதுதான் கூறுகிறார்கள். இந்த மே மாதம் என்றுதான் நாங்கள் நேற்றைய தினம் ஒரு பதிவு செய்திருந்தோம். மே மாதத்தில் ராஜபக்ச குடும்பம் எவ்வளவு நிம்மதி இல்லாமல் இருக்கின்றதோ அதற்கு இணையாகத்தான் தமிழகத்திலே கருணாநிதி குடும்பமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருக்கக்கூடிய சோனியா குடும்பமாக இருந்தாலும் சரி, நிம்மதி இழந்துதான் இருக்க வேண்டும். இப்போது பாருங்கள், மே மாதம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த மே மாதத்தில் தான் உலகில் எந்த ஒரு இனமும் படாத வேதனையை ஈழத்தமிழர்கள் பட்டார்கள். காரணம், நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது ஈழத்தமிழரின் போராட்டம். அதற்கு உடந்தையாக இருந்தது வேறு யாரும் அல்ல. அதற்கு நேரடியான தலையீட்டை வழங்கியதே அமரர் சம்பந்தன் ஒருமுறை கூறியது போன்று இந்தியா இந்த யுத்தத்தை முழுமையாக முடிக்க வேண்டும் என்றதில் உறுதியாக இருந்தது. அன்று மத்திய அரசில் பங்காளர்களாக திராவிட முன்னேற்ற கழகம், கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் மத்திய அரசிலே அவர்களுக்கு ஆதரவு வழங்கியது. அன்று அந்த விடயத்தை முறையாக அல்லது கருணாநிதி ஒரு ஒரு சாணக்கிய அரசியல்வாதி என்றிருந்தால் அன்று அவர் அந்த விடயத்தை சரியாக கையாண்டிருந்தால் ஒரு யுத்த தனிவாவது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்திக்கும். எதுவும் செய்யாமல் அந்த காலப்பகுதியில் கூட தனது நலனை அடிப்படையாக வைத்து கருணாநிதி செய்த அரசியலின் வெளிப்பாடுதான் ஈழம் தீப்பிழம்பாகவும் உயிர்கள் இழப்பதற்கும் காரணம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இப்போது கூறலாம், நீங்கள் எப்படி கூற முடியும்? அவர் ஒரு பெரிய கலைஞர், அவர் என்னவாக இருந்துட்டு போட்டும். ஈழத்தமிழனுக்கு அநியாயம் செய்தவர் எவனுமே இந்த பூமி பந்திலே மே மாதத்திலே நிம்மதியோடு வாழ முடியாது. அவர் நிம்மதியாக இருக்கவும் முடியாது. அதற்காக நீங்கள் விஜய்க்கு ஆதரவான இப்போது விஜய்க்கு ஆதரவு என்பது இந்த தளத்தில் பேசக்கூடிய நோக்கம் இல்லை. தமிழகத்தில் இடம்பெற்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதானே ஒரு ஊடகவியலாளராக எம்முடைய கருத்துக்களை இதில் முன்வைக்கலாமே ஒழிய எம்முடைய விருப்பு வெறுப்பல்ல. தேர்தல் களம் எப்படி இருக்கின்றது? அப்படியாயின் ஒருவேளை தேர்தல் முடிவு ஒன்று வந்துவிட்டால் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றால் போல் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டுமா, அல்லது நீங்கள் எல்லாம் எப்படி கூறப்போகிறீர்கள்? இந்த பல நிறுவனங்கள் திமுக வெற்றி பெறுவதாக
எக்ஸிட் போல் எடுத்ததனுடைய இன்னும் ஒரு தன்மையும் வெளிப்பட்டு நிற்கின்றது. ஒருவேளை திமுக தோல்வி அடையுமாக இருந்தால் மக்கள் கருத்து கணிப்பில், தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வதாகத்தான் வந்தது. ஆனால் அங்கிருக்கக்கூடிய இவிஎம் அல்லது தேர்தல் கணிப்பு அந்த இயந்திரத்தை மாற்றம் செய்து விட்டார்கள். இதில் பிஜேபி XY அல்லது அதிமுக அல்லது டிவிக்கு ஏதோ ஒரு கட்சிக்கு மாற்றிவிட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைப்பதற்கான பரிச்சாத்தமாகத்தான் 3-4 நிறுவனங்கள் திமுக அதிகப்படியான ஆசனங்களோடு வெற்றி பெறும் என்று கூறுகிறது. காங்கிரசினுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கிரிஸ் சோடங்கர் அவர்கள் கூறியிருக்கிறார், நாங்கள் ஓயவில்லை, நாங்கள் ஓயாமல் ஆட்சியில் பங்கோடு உறுதியாக இருக்கிறோம் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. எது எப்படி இடம்பெறும் என்று எமக்கு எதுவும் கூற முடியாது இருக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும்தான் கூறலாம், இந்த தேர்தலுக்கு இன்னும் இருப்பது வெறும் 24 மணித்தியாலங்கள் மட்டுமே. அந்த 24 மணித்தியாலத்தின் பின்னர் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பதை முழுமையாக உத்தியோகபூர்வமான அறிவிப்பாகவே எடுத்துக்கொள்ள முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கு ஒரு வகையில் அச்சம் வந்து விட்டதா, அல்லது அவர்கள் ஒரு வகையில் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை ஊகித்துக் கொண்டார்களா என்கின்ற சந்தேகம் அவர்கள் இன்றைய நாளில் ஊடகங்களில் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற போது ஆதாரமாக கிடைத்திருக்கின்றது. திருமாவளவனுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்றால், திமுக மற்றும் அதிமுக கட்சிகளின் எதிர்ப்பு வாக்குகளை தாவேகா டிவிக்கு பெருவாரியாக பெறுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதை மறுப்பதற்கு இல்லை என்று திருமாவளவன் அவர்கள் ஊடக செவ்வியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதை நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வை கோபால்சாமி அவர்களுடைய கருத்திலே தமிழ்நாட்டில் தாவேகா ஒரு முக்கியமான சக்தியாக உருவெடுத்துள்ளது. தேர்தல் முடிவுகளில் விஜயின் தாவேகா ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். தாவேகாவுக்கு மாணவர்கள் முதல் முறை வாக்காளர்கள் ஆதரவு அதிகமாக உள்ளமையை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாது சிபிஎம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணனுடைய கருத்து அப்படி இருக்கிறது என்றால், தேர்தலின் போது இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் தர திமுக மறுத்துவிட்டது. அமையப்போகும் திமுக ஆட்சி எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறிதான். அமையப்போகும் திமுக ஆட்சி என்பது எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பு காணப்படுகிறது. வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க உருப்படியான நடவடிக்கைகளை அரசு எடுக்கவில்லை. மாற்றம் வேண்டும் என்ற மிகப்பெரிய எழுச்சி அரசியல் புரிந்துணர்வு இளைஞர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவே வரவேற்கத்தக்கது என்று கூறியிருக்கிறார். சிபிஎம் உடைய மாநிலங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் மாநில செயலாளராகவும் இருந்த கே பாலகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார். பாலகிருஷ்ணன், வை கோபால்சாமி, அதே போன்று திருமாவளவன் எல்லாம் அரசியலை ஓரளவு துல்லியமாக கணிக்கக்கூடியது. கிட்டத்தட்ட இன்று அவர்கள் பிரிவு சாரம் அல்லது பிரியாவடை வழங்கி விட்டார்களா திமுக கூட்டணி அரசுக்கு என்றுதான் இந்த செய்திகளை பார்க்கின்ற போது இருக்கின்றது. கிட்டத்தட்ட தமிழகத்திலே இளைஞர்களின் புரட்சி என்பது ஒரு பெரும் புரட்சியாக வந்திருக்கின்றது. இந்த புரட்சியை ஜல்லிக்கட்டில் புரட்சி ஏற்பட்டால் அது தரமான புரட்சி, அது உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஆனால் இப்போது ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதற்கு பேர் தற்குறிகள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. அது அவர்களுக்குள் கூறிக்கொள்ளலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் அவர்களை கூறலாம். ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் யாரையும் கூறுவது சரியா பிழையா என்பதை நாங்கள் இதில் கூற முடியாது. நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எதிர்வரும் காலங்களில் எல்லோரோடும் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போது தமிழகத்தில் ஒரு தோல்வி முகம் அல்லது ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடு வெளிப்பட்டு நிற்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. தோல்வி பயத்தால் தாவேகாவின் வேட்பாளர்களை மிரட்டுவதும் அலுவலகத்தை எரிப்பதும் என்று தொடர்ச்சியான சில அலங்கோலமான செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. திமுக இது தொடர்பில் உடனடியாக இந்த விடயங்களை நிறுத்த வேண்டும் என்று, அது மட்டுமல்லாது தேர்தல் ஆணையத்திடம் பாதுகாப்பு தேவை கருதி அதனுடைய மேலிட தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்று தேர்தல் ஆணையாளரிடம் ஒரு முறைப்பாட்டினை பதிவு செய்திருக்கின்றார். அவர் கூறுபவற்றை நீங்கள் பார்க்கலாம். திமுக தன்னுடைய தோல்வியினுடைய அச்சத்துல எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுறதும், ஆபீஸ கொளுத்துறதும், இந்த மாதிரியான ஒரு தோல்வி பயத்தை திமுக வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிப்படையாமல் உறுதியாக எங்களுடைய ஜனநாயக கடமையை மக்களோடு சேர்ந்து எங்களோட பணியை செஞ்சுட்டு இருக்கோம்.
சோ அதுல இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை சந்திச்சோம், சிவனானந்த் சார் சந்திச்சோம். அதுல எங்களோட கோரிக்கை என்னன்னா, முக்கியமா 62 கவுண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. 62 கவுண்டிங் சென்டர்ஸ்லயும் யாரு கவுண்டிங் ஏஜென்ட்டோ அவங்களை மட்டுமே அலோவ் பண்ணணும், நம்பர் 1. நம்பர் 2, கவுண்டிங் சென்டர்ஸா இருக்கக்கூடிய காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே கட்சிக்காரர்கள் 1000-2000 பேர் கூடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. திங்கட்கிழமை அன்னைக்கு பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. அப்ப லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே, அதாவது அனைத்து சென்டர்ஸுக்கும் வெளியே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு, 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எந்த விதமான கூட்டமோ எந்த விதமான கட்சிக்காரர்களுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ கவுண்டிங் சென்டர் பக்கத்துல இருக்கவே கூடாதுங்கிறத நாங்க வேண்டுகோள் விடுச்சோம். அனைத்து கட்சியோடைய தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி யாருமே கவுண்டிங் சென்டர் கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா இது கவுண்டிங்க உள்ள பாதிப்புக்குள்ளாக்கும். தேர்தல் தினத்தன்று வாக்கெண்ணிக்கை இடம்பெறும் போது எவ்வாறான ஒரு நடைமுறையை இந்த கட்சிகளுக்கு நீங்கள் வழங்க வேண்டும், அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வாக்கெண்ணிக்கை நிலையங்களாக இருக்கலாம், வாக்கெண்ணிக்கை நிலையங்களுக்கு வெளியிலாக இருக்கலாம், கட்சியின் ஆதரவாளர்கள் ஒன்று கூடுவதற்கு இடம் கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு கண்டிப்பான உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மிகவும் ஒரு மோசமான நிலை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போதும் அதன் பின்னரும் நிகழ்வதற்கு தமிழகத்தில் வாய்ப்பு இருக்கின்றது. உடனடியாக இது தொடர்பில் கவனம் செலுத்துங்கள் என்று இன்னும் ஒரு விடயத்தையும் தேர்தல் ஆணையாளரிடம், அதாவது தேர்தல் முதன்மை அதிகாரியிடம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். லைலா காலேஜுக்கு வெளியே பப்ளிக்கோட மூவ்மெண்ட் டிராபிக் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா. அது மாதிரி குயின் மேரிஸா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ரோட்ல 2000, 3000, 5000 பேர் இருந்தோம்னா அது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் உள்ளது தகவல் கொடுத்து ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்கு. சோ அதனால கவுண்டிங் சென்டர்ஸ் பக்கத்துல 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கறத நாங்க பதிவு பண்ணோம். இவ்வாறு ஒரு வகையில் 2 விடயங்கள் இருக்கின்றது. முன்னேற்பாடுகள் என்ற சில விடயங்கள் இருக்கிறது. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு துறையில் திறமை மிக்க முதன்மையான IAS அதிகாரிகள் சென்று சந்தித்திருக்கின்றார்கள். உளவுத்துறையின் முக்கிய தகவல்கள் சென்றிருக்கின்றது. மத்திய அரசுக்கும் சென்றிருக்கின்றது. வேட்பாளர்களாக எடுக்கக்கூடியவர்கள் என்பதை கடந்து கட்சி தலைவர்களுக்கும் சென்றிருக்கின்றது. அந்த அறிக்கையினுடைய ஒரு முக்கிய பிரதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சென்றதன் பிற்பாடுதான் ஊடகங்களிலே அதிக அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் விமர்சகர்கள் அல்லது அவருடைய பேச்சாளர்கள் எல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொந்தளிப்பு ஒருவேளையில் வெற்றி முகம் அங்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அல்லது வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்கின்ற சூழ்நிலை எழுந்து விட்டதோ என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியும் இருக்கின்றது. அதாவது முன்னாள் IPS அதிகாரி ரவி அவர்கள் கூறியது போன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோல்வி தாவேகாவுக்கு வெற்றியா என்கின்ற சூழ்நிலையும் இங்கு இருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையை வைத்து பார்க்கின்ற போது வெற்றி எந்த பக்கம் இருக்கின்றது, யார் வெல்ல போகிறார் என்கின்ற கேள்வி உங்களிடம் நடித்திருக்கின்றது. இளைஞர்கள், யுவதிகள், பெண்களினுடைய வாக்கு என்பது இந்த இடத்திலே முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. நீங்கள் கூறுவது போன்று தற்கூறிகளாக இருக்கலாம், அல்லது விஜய் லாயக்கு இல்லாதவராக இருக்கலாம், அல்லது அவருக்கு இது வருவதற்கு தகுதி இல்லாதவராக இருந்தாலும் அந்த மக்களின் தீர்ப்பிலே நாங்கள் யாரும் தலையிட முடியாது. அங்கு என்ன இடம்பெறுகிறதோ அதனைத்தான் அப்படியே கூற முடியும். அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பேசுவது போன்று நாங்கள் பேச முடியாது. என்றால் நாங்கள் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களோடு பண்போடும் பண்பாட்டோடும் நடந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. எங்களுடைய உணர்வுகளை கொட்டுவதனால் நாங்கள் எதனையும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் கடந்து இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பிலே பிரதீப் குப்தாவினுடைய இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பு தான் விஜய் அவர்கள் 120 ஆசனங்கள் வரையும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறிய ஒரு கருத்து கணிப்பாக இருக்கின்றது. தமிழகத்திலே 3 வீதமான பிராமணர்கள் இருக்கின்ற போது நீங்கள் எப்படி 9 வீதம் என்று கொடுத்தீர்கள், உங்களுடைய கருத்து கணிப்பை நீங்கள் திருத்திக் கொள்ளுகிறீர்களா என்று டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் கேள்வி எழுப்புகின்ற போது என்னுடைய கருத்து கணிப்பில் நான் மாற்றம் செய்ய மாட்டேன், என்னுடைய கருத்து கணிப்பு முடிந்த முடிவாகத்தான் இருக்கிறது, எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
அது தேர்தலுக்கு பின்னர் பேசிக்கொள்ளலாம் என்று பிரதீப் குப்தா அவர்கள் மிக திட்ட தெளிவாக கூறுகிறார். அவர் விஜய் 120 ஆசனங்கள் வரை செல்லலாம் என்ற தன்னுடைய கருத்து கணிப்பை கூறியவர். அவருடைய கருத்து கணிப்பு இந்திய வரலாற்றிலே ஒரு முறைதான் அது தவறி இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி பிரதீப் குப்தாவினுடைய கருத்து கணிப்பு இப்போது இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. சர்வதேச நாடுகளில் கூட தமிழகத்தின் தேர்தல் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதில் வாழ்வா சாவா போராட்டத்தில் 2 கட்சிகள் தான் இருக்கின்றன. ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிஎம்கே. ஏனென்று சொன்னால் இந்த 2 கட்சிகளும் ஆட்சியில் இல்லாத ஒரு சூழ்நிலை எழுந்து விடுமோ என்கின்ற நிலைப்பாடும் இருக்கின்றது. எல்லோரும் பார்க்கலாம் அல்லது எல்லோரும் கேட்கலாம், வெற்றி வாய்ப்பை எப்படி விஜய் சாத்தியப்படுத்துவார்? விஜயிடம் இருக்கக்கூடிய இப்போது எங்களிடம் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நாங்கள் ஒவ்வொருவரையும் மனதார விரும்புகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்றால் போல் கருத்துக்களை உருவாக்குகிறோம். அந்த மக்கள் யாரை உருவாக்கி இருக்கிறார்கள்? அந்த மக்களிடம், தமிழக மக்களிடம் ஒரு விடயம்தான் திட்ட தெளிவாக தெரிகின்றது. ஆட்சிகள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, போதைப்பொருள் பயன்பாடு, மதுபான நிலையங்களுடைய எண்ணிக்கை, அதாவது இளம் பெண்கள் விதவைகளினுடைய நிலைப்பாடுகள், இளம் மாணவர்கள் அல்லது இளம் சமுதாயத்தினுடைய போதை வஸ்து அடிமை என்று திராவிட கட்சிகள் மீது அதிருப்திகள் அதிகரித்திருக்கின்றன. எப்படி இலங்கையில் ஒரு போதைப்பொருள் கலாச்சாரங்கள் கடந்த ஆட்சியாளர்களால் இலங்கைக்குள் ஒரு திட்டமிட்ட வகையில் குறிப்பாக வடக்கு கிழக்கெல்லாம் விதைக்கப்பட்டதோ அதற்கு இணையாக இன்று தமிழகம் நாசமாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த அதிருப்தி அதிகளவான பெண்களிடம் இருக்கின்றது. அதிகளவான குடும்ப பெண்கள் இது வேண்டாம் என்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி வந்தால் இவர்கள் கூட செய்கிறார், இன்னொரு குறையை செய்கிறார், இருவரும் ஒன்றாகத்தான் செய்கிறார் என்ற நிலைப்பாட்டில் எல்லா வாக்குகளும் டிவிகேக்கு போயிருக்கிறதா? அங்கு நாம் தமிழர் கட்சியும் இருக்கின்றது. அந்த நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது? நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு மேலதிகமாக செல்ல போகிறதா அல்லது கீழே செல்ல போகிறதா? இவ்வாறு பெரும் குழப்பங்களோடு இருக்கிறது. ஆனால் இப்போது வரைக்கும் தமிழகத்தின் நிலைப்பாடும் வெளிப்புற சூழல்களையும் பார்க்கின்ற போது டிவிகே தமிழகத்தில் ஒரு சாதாரண பெரும்பான்மையோடு ஆட்சியை பெறலாம் என்ற சூழ்நிலையில் ஐபிஎஸ் ரவி அவர்களின் கருத்து என்பது இப்போது புயலாக மாறி இருக்கின்றது. 41% வாக்குகளோடு டிவிக்கு ஆட்சியை கைப்பற்றுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் கூறுகின்ற போது ஆதாரத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் கணிப்புகளை மேற்கொண்ட தொகை ஒவ்வொரு தொகுதியிலும் 200 என்று பார்க்கின்றார், 200 என்று கூறுகிறார். தொகை சிறிதாக இருந்தாலும் ஆனால் அவருடைய கருத்து கணிப்பு ஒருவேளை உண்மையாகி விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கருத்து எக்ஸிட் போல் அனைத்துமே போலியானது என்று ஏன் கூற வேண்டும் என்று சொன்னால், டிவிகேயோ அல்லது ஏடிஎம்கேயோ அதிகளவானவர்கள் கூறியதாக இல்லை. அங்கு நாம் தமிழர் கட்சி 4 முனை போட்டி என்று கூறிய இடத்தில் நாம் தமிழர் கட்சியை கருத்து கணிப்பை கேட்டவர்கள் எவருமே முன்னிற்கு கொண்டரவில்லை. அப்படியே நாம் தமிழர் கட்சி எங்கு சென்றது? இந்த கருத்து கணிப்பு வெளிப்படுத்தியதன் உண்மையான நோக்கம் என்னவென்று சொன்னால், தேர்தல் முடிவு தங்களுக்கு எதிராக வந்தால் மக்கள் எங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஆனால் அதனை அவர்கள் தேர்தலின் பின்னரும் கூறினார்கள், இந்த இயந்திரங்கள் எங்களுக்கு எதிராக செயற்பட்டு விட்டன என்று. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அல்லது வேறு மற்றும் பல கட்சிகளாக இருக்கலாம். ஏனென்றால் நாம் தமிழரையும் டிவிகேயும் இதற்குள் இணைக்க முடியாமல் இருக்கிறது என்றால் அவர்கள் இந்த தேர்தலிலே வெற்றி காண வேண்டும், ஒவ்வொரு முன்னேற்றங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகிறது என்று இன்னும் 24 மணித்தியாலங்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். தேர்தலுக்கு முதலும் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மக்கள் திரண்டு அதிக அளவில் வாக்களிப்பார்கள் என்று இதே தளத்தில் கூறினோம். தேர்தல் தினத்தன்றும் கூறினோம். அன்று மாலையிலே இந்த வாக்களிப்பு என்பது ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி நகரப் போகிறது என்று. அதன் பின்னர், அதாவது தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பை பெறுவதற்கு முன்னரும் கூறினோம், இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பிழையான கருத்து கணிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. உண்மையை ஒருவரும் வெளிப்படுத்த மாட்டார் என்று அவையும் அப்படியே நடந்தது. அதாவது இப்போது உங்களுக்கு கூறக்கூடிய காணொலியானது 4வது காணொலியாக இருக்கின்றது. இதில் கூறுகிறோம், வெற்றி முகம் என்பது டிவிகே பக்கம் இருப்பதாகத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அரசு உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், உளவுத்துறையினுடைய ரகசிய முகவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அல்லது ரகசிய வகுப்பாளர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கலாம், அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் பங்காளி கட்சி தலைவர்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்தாக இருக்கலாம், அல்லது அவருடைய முகபாவனையாக இருக்கலாம். எல்லாமே ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்ந்து விட்டது என்றுதான் கூறுகிறார்கள். அவை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகின்ற நாள் தான் மே 4 இருக்க போகிறது என்கின்ற கருத்து தான் எல்லோருடைய பார்வையிலும் தென்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொளியின் பின்னர் இனி வரப்போகின்ற காணொளி தமிழக தேர்தல்
முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் யார் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்கின்ற தகவலோடு உங்களை சந்திக்கலாம் என்று கூறி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பின்னூட்டத்திலே வெளிப்படுத்தலாம். இவை யாருக்கும் சார்பான காணொளி அல்ல, மாறாக தமிழகத்தில் என்ன இடம்பெறுகிறது, ஈழத்தமிழர்கள் நாம் எவற்றை அறிந்து கொள்ள வேண்டும், எவற்றை விலக்கி வைக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை ஒழிய வேறு ஒன்றுமல்ல. இன்னும் ஒரு கருத்தையும் இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகின்றோம். 2009 யுத்தம் இடம்பெற்ற போது விஜய் அவர்கள் எந்த ஒரு செயற்பாட்டிலும் ஈடுபடவில்லை, அவர் ஈழத்தமிழர்கள் தொடர்பில் கண்டுகொள்ளவில்லை என்கின்ற ஒரு கருத்து அதிகளவிலே பகிரப்பட்டது, அதிகளவிலே பலராலும் விமர்சிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அப்படி இடம்பெறவில்லை. விஜய் தலைமையிலே அல்லது விஜய் ரசிகர் மன்றம் அல்லது விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பிலே பல மாவட்டங்களிலே இதற்கு எதிரான போராட்டங்கள், அதாவது யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற போராட்டங்கள் இடம்பெற்றதாக ஐயா பல நெடுமாறன் அவர்கள் கூட பல கூட்டங்களிலே பேசியிருக்கின்றார். அந்த காணொளிகள், அன்றைய காலங்களிலே அவர் பேசிய ஒரு சில காணொளிகளையும் கூட இதில் நீங்கள் பார்க்கலாம். நாம் மீண்டும் கூறுகிறோம், இது தமிழக மக்களின் தேர்தல். நாம் யாருடைய மனங்களும் புண்படுகின்ற வகையில் இந்த இடத்திலே கருத்துக்களை விதைப்பதை தவித்துக் கொள்வது நல்லது. ஏனென்று சொன்னால் இந்த இடத்திலே நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், அல்லது தாவேகா டிவிக்கியாக இருக்கலாம், அல்லது அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பலருக்கு வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பு இன்று வரைக்கும் வெறுப்பை சரி செய்வதற்கு ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒருபோதும் முனையவில்லை. அவர் அயலக மகாநாடு ஒன்றை நடத்தி அதில் ஒரு பிரயோசனமற்ற மகாநாடை நடத்தி இருக்கின்றார். அதிலும் எந்த ஒரு பயனும் இல்லை. அவருக்கு தேவையானவர்களை அழைத்து தேவையானவர்களை கௌரவித்து விட்டு அந்த மகாநாட்டை நிறைவு செய்கின்ற ஒரு போக்கு இருந்திருக்கிறது என்று கூறி, இது ஒரு விமர்சனம் தானே ஒழிய இனி வரப்போகின்ற நாட்களிலாவது அந்த உறவை ஈழத்தமிழர்களோடு வளர்த்துக் கொள்ளுங்கள் தமிழகத்தின் தலைவர்கள் என்று கேட்டு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இத்தோடு தமிழக தேர்தல் தொடர்பிலான கருத்துக்களை நிறுத்திக் கொள்கிறோம். இனி தேர்தல் முடிவடைந்த பின்னர் தமிழக தேர்தல் முடிவுகளோடு சந்திக்கலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.